வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய நியூஸ் தான். தளபதி விஜய் அவர்கள் இப்போ வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் தளபதி விஜய், ஜெயராம், அதுக்கப்புறம் பிரபுதேவா, பிரசாந்த், லைலா, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, இன்னும் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் 2L ரோலில் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு இந்த மாதத்தோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு அவர்கள் இப்போ சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு. ஏற்கனவே அந்த படம் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டமிட்டு இருந்ததா தகவல் வந்துருந்தது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆக இருப்பதா தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து இது வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வருகிற ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தன்று இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறதா தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை வருகிற மே மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கிறதா தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பற்றி இப்போ பேச கரெக்டான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டோட ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு வந்து டப்பிங் பண்ணுறது, அதாவது இந்த படத்தினுடைய கிராஃபிக்ஸ் பணிகளை பண்ணுறதுக்கு மட்டும் 6 டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ்லாம் வந்து அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. இந்த மாதத்தோட இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் மற்றும் அஜித் இவங்க 2 பேருமே டைரக்டருக்கான ஒரு ஹீரோக்கள். இவங்க 2 பேருமே வந்து டைரக்ட் பண்ணுறது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம், ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம். சூப்பராக அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த நியூஸும் வந்து பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வந்து வேட்டையன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து மிக சிறப்பாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தினுடைய டீசர்லாம் வெளியாகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இந்த மாதத்தோட முடிய போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. இந்த ஷூட்டிங்கில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஹைதராபாத்தில் கலந்துட்டு நடிச்சிட்டு இருக்கிறாரு. இதற்கிடையில் தான் அவர் வந்து முகேஷ் அம்பானியுடைய இளைய மகன் திருமண விழா வந்து நடந்துகிட்ருக்குது. அதில் போய் கலந்துக்கிட்டு ஃபேமிலியோடு கலந்துக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த நிலையில் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படம், அதாவது அவங்களுடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த், இவங்க வந்து ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஹிந்தி ப்ரொடியூசர் ஒருத்தரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. இந்த நியூஸ்லாம் வந்து பயங்கரமாக வைரலாச்சு. அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து சுற்றிட்டு இருந்தது. இப்போ வந்து அது உறுதியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய தயாரிப்பில் சௌரவ் கங்குலியுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தை வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க எடுக்க போகிறாங்க. இதில் வந்து ஆயுஷ்மான் குரானா அப்படின்ற இந்தி நடிகர் ஹீரோ நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு. இதில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சின்ன ரோல் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இதுவும் உண்மையான நியூஸ்ன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த செய்திகள் வரும்போது அது வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. டைரக்டர் சிதம்பரம் அவருடைய இயக்கத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற மலையாள படம் பிப்ரவரி 22 ரிலீஸ் ஆச்சு. எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. தமிழ்லேயும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூலை ஈட்டிட்டு வருது. மலையாளத்தை விட இப்போது ஒரு சில தினங்களாக வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களை கவர்ந்ததால் இந்த படம் தமிழ்நாட்டில் மலையாளத்தை விட கேரளாவை விட அதிகமான வசூலை வந்து குவிச்சிட்டு வரதா தகவல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சண்டேவெல்லாம் வந்து கேரளாவிலே வந்து கிட்டத்தட்ட 3.5 கோடி அளவுக்கு தான் வசூல் பண்ணியிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி அதிகமாகி 4.5 கோடி அளவுக்கு வசூல் பண்ணியிருந்ததான். இங்கே வந்து இப்போ கூட இன்னைக்கு கூட நைட் ஷோலாம் வந்து ஃபுல்லாக இருக்கிறதா தகவல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மஞ்சுமல் பாய்ஸுக்கு தமிழ்நாடு மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு சில விஷயங்கள் பிடிச்சா போதும் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஆதரவு வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு படத்திலையும் சாத்தியமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படம் 100 கோடியை வந்து வசூல் பண்ண போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. இது வரைக்குமே வந்து 75 கோடியை தாண்டி இந்த படம் மிகப்பெரிய வசூல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கு. அமெரிக்காவிலும் மிகப்பெரிய வசூலை வந்து இந்த படம் குவிச்சிட்டு இருக்கிறதா தகவல்லாம் வந்துட்டுருக்குது. இந்த நிலையில் தான் இந்த படம் தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய வசூலை வந்து ஈட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20-30 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட்லாம் வந்து நல்ல கண்டென்ட் தான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு கண்டென்ட். அதாவது கேரளாவில் மஞ்சுமல் அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து 11 பேர் வந்து கொடைக்கானலுக்கு டூர் வராங்க. அங்கே வந்து ஒருத்தர் வந்து அந்த குகையில் மாட்டிக்கிறாரு. அந்த குகையில் மாட்டிக்கிறவரை மீதி பேர் காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கண்டென்ட்டு நாட்டு. ஸோ அது வந்து ஒரு நல்ல கண்டென்ட். இதில் வந்து தமிழ்நாட்டை லிங்க் பண்ணி கமலஹாசனுடைய அந்த ஒரு பாடல் கண்மணி அன்போடு காதலன் குணா படத்தில் மிக புகழ்பெற்ற ஒரு பாடலை வந்து இதில் அந்த டைமிங்க்கு போட்டு அவங்க பண்ண ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வேறு லெவலான ஒரு
வசூலை வந்து ஈட்டியிருக்குது. அதே போல் ரஞ்சித் போன்ற டைரக்டர்கள்லாம் இந்த படத்தினுடைய எளிமை தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்திய சினிமாவில் ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தாரத்தப்பட்ட படத்தின் மூலமாக ப்ரொடியூசராக அறிமுகமானவர் தான் ஆர்கே சுரேஷ் அவர்கள். அதை தொடர்ந்து நிறைய படங்களை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஹீரோவும் வந்து நிறைய படங்களை வந்து நடிச்சிருந்தார். வில்லனாவும் நிறைய படங்களில் வந்து நடிச்சிட்டு இருந்தார். இவர் வந்து பிஜேபியில் இணைந்து ஒரு சர்ச்சையில் ஈடுபட்டு அதாவது ஒரு லஞ்ச வழக்கில் கைதாகி இப்போ விடுதலையாகி தென் மாவட்டம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. இந்த படத்தை அவரே வந்து தயாரித்து டைரக்ஷனும் பண்ணி இந்த படத்தை பண்ணிட்டு இருக்கிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அவர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த படத்தினுடைய இசையமைப்பை வந்து யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர்னு சொன்ன யுவன் சங்கர் ராஜா ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து இந்த படத்தில் மியூசிக் பண்ணல, நான் ஒர்க் பண்ணல, இது வந்து முற்றிலும் தவறான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். உடனே இதற்கு ஆர்கே சுரேஷ் அவர்கள் ஒரு ரிப்பீட் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எங்கள் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோன்னு சொன்ன அந்த ஒரு கன்செப்ட் வீடியோலாம் என்கிட்ட இருக்குது, நான் சீக்கிரத்தில் அதை ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், நீங்கள் என்கிட்ட ஒப்பந்தம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நியூஸ்லாம் எந்த அளவுக்கு உண்மையான நியூஸ்ன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து யுவன் சங்கர் ராஜா மறுப்பு தெரிவித்தார், ஆனால் அதற்கும் ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு நம்ம ஆர்கே சுரேஷ் அவர்கள். இதோட நிற்கிது. திரும்பவும் வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா இதற்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாரு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக அடுத்தடுத்து தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோக்களை பார்த்தினா உங்களுடைய கமெண்ட்டுகளில் வந்து கருத்துக்களாக வந்து பதிவு பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமா டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.